ஸோ டிராம் ஷார்டேஜுக்கு அப்புறமா லேப்டாப்போட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அப் டு 33% வரைக்கும் பிரைஸ் ஏறி இருக்கிற இந்த டைம்ல நம்ம எப்படா பிரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான்ல பிரைம் டே சேல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் டே சேல்ல லேப்டாப்போட பிரைசஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமிங் லேப்டாப் டீல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா கேமிங் லேப்டாப்லாம் ஒரு டைம்ல வந்து நல்ல லேப்டாப் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 60,000க்கு கீழே இருந்தது. பட் இப்போ நமக்கு ஸ்டார்டிங் லேப்டாப் ஒரு நல்ல லேப்டாப்னால அது 70,000 தான். ஸோ Asus TUF A15 இதோட ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா AMD உடைய Ryzen 7 7445HS ப்ராசர். இது வந்து உங்களுக்கு 6 கோர் 12 த்ரெட்ஸ் வரக்கூடிய ஒரு ப்ராசர். இதோட மேக்ஸ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 GHz வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த லேப்டாப்ல உங்களுக்கு என்ன கிராபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NVIDIAவோட RTX 3050 4GB கொடுத்துருக்காங்க. அப் டு 75 watts TGP இருக்கக்கூடிய ஒரு கிராபிக்ஸ் கார்டுன்றதுனால இந்த லேப்டாப்பை வந்து நான் 68,000க்கு சூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கும் கம்மியா வந்து MSIயோட லேப்டாப் இருக்கு. அதை சூஸ் பண்ணாததுக்கு காரணம் இந்த TGP. ஏன்னா அதுல ஜஸ்ட் 45 watts தான் TGP. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல RAM பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடும் பாத்தீங்கன்னா 5600 MHz வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த RAM நீங்க அப் டு 64GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 512GB NVMe SSD-யும் வருது. அண்ட் இந்த NVMe SSD நீங்க 2TB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இது கேமிங் லேப்டாப். 15.6 inches Full HD IPS பேனல் மட்டும் இல்லாம உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வருது. இந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டா கேமிங் மட்டும் தான் எடிட்டிங் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து ஜஸ்ட் 62% தான் உங்களுக்கு sRGB வேல்யூ கிடைக்கு. 100% sRGB வேல்யூ இருந்தால் எடிட்டிங்க்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கரக்குரசி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல உங்களுக்கு அடிஷனலா Wi-Fi 6 720p கேமரா அண்ட் RGB கீபோர்டு வருது. அண்ட் இந்த லேப்டாப்போட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 48 Wh கிடைக்குது. அண்ட் கேமிங் லேப்டாப்ல பேட்டரியை வந்து நீங்க டிபெண்ட் பண்றது எந்த விதத்துலயும் நல்லா இல்லை. அண்ட் அதுலயும் இந்த லேப்டாப்ல ரொம்ப லோ 48 Wh பேட்டரி. அண்ட் இவ்வளவும் சேர்த்து இந்த லேப்டாப்போட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைம் டே சேல்ல இது உங்களுக்கு 68,990க்கு சேல் ஆகுது. 68,000க்கு Ryzen 7 and 3050 RTX 4GB கிராபிக்ஸ் கார்டோட வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப் இது. நெக்ஸ்ட் 70,000க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெல்லோட G சீரிஸ் லேப்டாப் வந்து நல்லா இருக்கு. இதோட ப்ராசஸர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Intel Core i5 13 generation 13450HX ப்ராசஸர். இது உங்களுக்கு 10 core 16 த்ரெட்ஸ்ல வரக்கூடிய ப்ராசஸர். அண்ட் இதோட மேக்ஸ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 GHz வரும். அண்ட் இந்த லேப்டாப்லயுமே கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு RTX 3050 பட் 4GB இல்ல, இங்க 6GB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம TGP உங்களுக்கு ஜாஸ்தி அப் டு 95 watts TGP கிடைக்குது. அண்ட் இந்த லேப்டாப் உங்களுக்கு 16GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம 512GB NVMe SSD கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க 1TB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15.6 inches Full HD IPS 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வருது. அண்ட் இதோட கலர் கேமட்ஸ் பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. யூசுவலி டெல்லில வந்து உங்களுக்கு அவ்வளோ பிரீமியம் கலர் கேமட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. 45% NTSC வேல்யூவா தான் இருக்கும் கண்டிப்பா இது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல வந்து உங்களுக்கு Windows 11 அண்ட் MS ஆஃபீஸுமே கிடைக்குது. போன லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி Windows 11 மட்டும் தான் கிடைக்கும், MS ஆஃபீஸ் வந்து வராது. அண்ட் இந்த லேப்டாப்ல இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சரா Wi-Fi 6 RGB பேக்லைட் கீபோர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேக்லைட் கீபோர்டு மட்டும் தான். அண்ட் இதோட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 56 Wh கிடைக்குது. அண்ட் இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைம் டே சேல்ல Intel Core i5 13 generation ப்ராசஸர் RTX 3050 6GB கிராபிக்ஸ் கார்டோட 75,990க்கு சேல் பண்றாங்க அமேசான்ல. நெக்ஸ்ட் 80,000 ரேஞ்சஸ்ல நம்ம பார்க்கும்போது HPயோட Victus இந்த மாடல் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ இதோட ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா சேம் Asusல வந்து AMD Ryzen 7 7445HS ப்ராசஸர், சேம் 6 கோர் 12 த்ரெட்ஸ் ப்ராசஸர், அதே மாதிரி உங்களுக்கு 4.7 மேக்ஸ் ஸ்பீடோட வருது. அண்ட் இந்த லேப்டாப்போட கிராபிக்ஸ் கார்டு அப்படி நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு NVIDIA RTX 4050ல வருது. அண்ட் இந்த லேப்டாப்போட RAM அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு சிங்கிள் 16GB வருது. 16GB வந்தாலுமே இது வந்து சிங்கிள் 16 போட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்லாட் வந்து எம்டியா இருக்கும். அண்ட் அதுல நீங்க வந்து RAM அப்கிரேட் பண்ணி மேக்ஸிமம் 64GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே SSD வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 512GB SSD வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த SSDயுமே வந்து நீங்க அப் டு 2TB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 15.6 inches Full HD IPS பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வருது. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு 62% sRGB வேல்யூ தான் கிடைக்குது. அண்ட் இதுலயுமே சேம் ஃபீச்சர்ஸ் லைக் Wi-Fi 6 720 பிக்சல் கேமரா பேக்லைட் கீபோர்ட்னு எல்லாமே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம
இந்த லேப்டாப்ல உங்களுக்கு விண்டோஸ் 11 MS ஆஃபீஸ் MS ஆஃபீஸ் மட்டும் இல்லாம 2 மந்த்துக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்மே ஃப்ரீயா வருது. இந்த லேப்டாப்போட பேட்டரி போன 2 லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 70 வாட் பேட்டரி வருது. ஸோ நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 6 ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமா இந்த பேட்டரி பேக்கப் வரும். இந்த லேப்டாப்போட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Ryzen 7 7445HS ப்ராசஸர் அண்ட் RTX 4050 இருக்கக்கூடிய லேப்டாப்போட பிரைஸ் 85,990 இந்த பிரைம் டே சேல்ல. நெக்ஸ்ட் 1 lakh ரேஞ்சஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா MSI யோட Katana 15 இந்த லேப்டாப் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல வந்து ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Intel Core i5 14 ஜெனரேஷன் 14450HS ப்ராசஸர் வருது. இதுவுமே உங்களுக்கு 10 core 12 threads ப்ராசஸர் அண்ட் இதோட மேக்ஸ் ஸ்பீட் அப் டு 4.8 GHz ஸ்பீடோட வருது. அண்ட் இந்த லேப்டாப்ல உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா Nvidia வோட RTX 5050 8GB GPU கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட TGP வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 100 வாட்ஸ் இருக்கும். அண்ட் இதுலயுமே உங்களுக்கு 16GB RAM கொடுத்திருக்காங்க. DDR5 5600 MHz ஓட வருது. அண்ட் இந்த லேப்டாப்ல நீங்க RAM அப் டு 96GB வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 512GB SSD வருது. அந்த SSD-யுமே நீங்க மேக்ஸிமம் 2TB வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 15.6 inches Full HD 144Hz refresh rate அண்ட் அது மட்டும் இல்லாம 100% DCP-3i வேல்யூ கிடைக்குது. சோ இந்த லேப்டாப் கேமிங் அண்ட் எடிட்டிங் ரெண்டுக்குமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸா Wi-Fi 6E கிடைக்குது. அதாவது 6 GHz வரைக்கும் இந்த Wi-Fi வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 720 பிக்சல் கேமரா. இந்த லேப்டாப்போட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 வாட் 4 செல் பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு ஒன்லி விண்டோஸ் மட்டும் தான் வரும். MS ஆஃபீஸ் கேம் பாஸ் மாதிரியான எந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸும் வராது. பட் இங்க உங்களுக்கு MSI 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த லேப்டாப்க்கு. நான் ப்ரீவியஸா கம்பேர் பண்ண 3 லேப்டாப்மே ஜஸ்ட் 1 year வாரண்டி தான். இந்த MSI Katana மட்டும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லேப்டாப்போட பிரைஸ் Amazon Prime Day சேல்ல உங்களுக்கு 98,990 சேல் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா 1 lakh அபோவ்க்கு நீங்க ஒரு லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா அகைன் HP Victusஓட சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாடல்ல ஸ்பெக் மட்டும் வேற. உங்களுக்கு என்ன ஸ்பெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா Intel Core i7 ப்ராசஸர் 13 ஜெனரேஷன் 13620H ப்ராசஸர்ல வருது. இது உங்களுக்கு 6 core 12 threads ப்ராசஸர் தான். மேக்ஸ் ஸ்பீட் அப் டு 5.2 GHz வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல உங்களுக்கு Nvidia RTX 5060 8GB வருது. சோ பீக் கிராபிக்ஸ் கார்டு வந்து இந்த லேப்டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 24GB DDR5 RAM வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாவே வருது. அண்ட் SSD-யுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1TB வந்து ஆல்ரெடி இருக்கு. நீங்க 2TB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கிராபிக்ஸ் கார்டு அண்ட் RAM பாத்தீங்கன்னா நீங்க 64GB வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேப்டாப்போட டிஸ்ப்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 15.6 inches Full HD டிஸ்ப்ளே, சேம் 144Hz refresh rate IPS பேனலோட வருது. அண்ட் அதே மாதிரி 62% sRGB வேல்யூ தான், 99% கிடையாது. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு அதே மாதிரி 70 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் லைக் Wi-Fi 6 720 பிக்சல் கேமரா, பேக்லைட் கீபோர்ட் எல்லாமே வருது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு Windows 11 MS Office 2 monthsக்கான கேம் பாஸும் வருது. அண்ட் இந்த லேப்டாப்போட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Intel Core i7 13 ஜெனரேஷன் வித் RTX 5060 8GB GPU இருக்கிற இந்த லேப்டாப்போட பிரைஸ் அமேசான்ல உங்களுக்கு 1,25,990 சேல் பண்றாங்க. ஈவன் பிரைஸ் இன்க்ரீஸா இருக்கக்கூடிய இந்த டைம்லயுமே அமேசான் சேல்ல இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா யூசுவல் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து இந்த லேப்டாப்ஸ் எல்லாத்துலயுமே கம்மியா இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப்போட ஸ்பெக் மட்டும் இல்லாம இதோட ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்கு. ஸோ அதனால என்னோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த 5 லேப்டாப்ஸ் இன்கேஸ் நீங்க இப்போ ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க, முக்கியமா கேமிங், ஏன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே, அதனால கேமிங் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 லேப்டாப்ல இருந்து ஒரு லேப்டாப் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்க இந்த 5 லேப்டாப்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் வந்து டேக் பண்ணிருக்கேன். நீங்க அது மூலமாவே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி டெக் அண்ட் டெக் ரிலேட்டட் கேமிங் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம், டாடா, பை பை, சி.